சேலத்தில் அதிமுக நகர செயலாளர் வீட்டில் ரூபாய் 50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சேலம் அருகே தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் வீட்டில் 50 லட்சம் ரூபாயை தற்பொழுது அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பாலசுப்ரமணியத்தின் வீடு மற்றும் நகைக்கடையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்கக்கட்டிகள் மற்றும் ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். சேலம் அருகே தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் வீட்டில் ரூபாய் 50 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியத்தின் வீடு மற்றும் நகைக்கடையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்க கட்டிகள் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரூபாய் 50 லட்சம் ரொக்கமும் அவருடைய வீட்டிலிருந்து அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பாலசுப்ரமணியத்தின் வீடு மற்றும் நகைக்கடையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்கக்கட்டிகள் மற்றும் ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது கைப்பற்றியிருக்கிறார்கள். சேலம் அருகே தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் வீட்டில் ரூபாய் 50 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாலசுப்ரமணியத்தின் வீடு மற்றும் நகைக்கடையில் 5 மணி நேரத்திற்கு மேலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்கக்கட்டிகள் மற்றும் ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். சேலம் அருகே தாரமங்கலம் அதிமுக நகர செயலாளர் பாலசுப்ரமணியம் வீட்டில் ரூபாய் 50 லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 5 மணி நேரத்திற்கு மேலாக பாலசுப்ரமணியத்தின் வீடு மற்றும் நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்கக்கட்டிகளும் மற்றும் ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுகவின் நகர செயலாளர் வீட்டில் ரூபாய் 50 லட்சத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய வீடு மற்றும் கடையில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாலசுப்ரமணியம் வீட்டிலிருந்து தங்க கட்டிகள் மற்றும் ஆவணங்களையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். குமரேசன், இந்த சோதனை மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பகுதி நகர செயலாளராக இருக்கக்கூடியவர் பாலசுப்ரமணியம். இவர் அதாவது பாலசுப்ரமணியம் அதிமுக நகர செயலாளராக இருப்பது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருக்கமானவரும் கூட. இவருடைய வீட்டில் ஏராளமான அளவில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதற்காக கட்டுக்கட்டாக பணம் வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் நேற்று திடீரென அதாவது வருமான வரித்துறை உதவி இயக்குனர் பிரதீப் அவர்களுடைய தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவினர் உடனடியாக ஒரு வீடு மற்றும் கடைகளுக்கு சென்றார். இவர் அதாவது தாரமங்கலம் பகுதியில் பாலு ஜுவல்லரி என்ற ஒரு நகைக்கடையும் வைத்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய வீடு மற்றும் மகன் வீடு, நகைக்கடை ஆகிய இடங்களில் அவர்கள் 5 இடங்களில் அவர்கள் சோதனையை மேற்கொண்டனர். நள்ளிரவு 1:30 மணி வரை இந்த சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் கணக்கில் வராத ஏராளமான அளவில் பணம் சிக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 1 கோடி ரூபாய் அளவில் இந்த பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் இருந்த அந்த தங்க நகை கட்டிகள் அதையும் அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதாவது கணக்கில் வராத பணம் மற்றும் நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு அங்கிருந்த ஆவணங்கள் சிலவற்றையும் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் தொகுதியில் எப்படியாவது சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற விக்னேஷ் என்பவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறார். குறிப்பாக அவர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுக நகர செயலாளர் வீட்டிலேயே தற்போது 1 கோடி ரூபாய் அளவில் ரொக்க பணம் மற்றும் அவர் வீட்டில் இருந்த தங்க கட்டிகள் ஆகியவற்றை வருமான வரித்துறையினர் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவருடைய மகன் பாஸ்கர் அவர்களையும் அழைத்து சென்று தற்போது வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருமான வரி சோதனை என்பது தற்போது சேலத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குமரேசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.